character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. Good evening dear 10th standard students. So examination purpose காக நம்ம வெறும் question answers தான் பார்த்தோம். Short and detailed answers பார்த்தோம். 1 marks எல்லாம் பார்த்தோம். From today we are detailed நம்ம lessons பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் இருந்தது. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியராக மர்ஜ் பண்ணி ஒரே ஒரு புக்கு தான். ஸோ நிறைய லாஸ்ட் இயர் இருந்ததுக்கு நீங்கள் புக்கை பார்த்துருப்பீங்க, நிறையா ஒமிட் பண்ணியிருக்காங்க, ரிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வாங்க ஃபஸ்ட் லெசன் போகலாம். ஸோ அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்டு வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மாத். ஓகே, அவுட் பிரேக் தட் மீன் அவுட் பிரேக் ஆகுது. பிகன் த வேர்ல்டு வார் 1 எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத். ஆஃப்டர் மேத் மீன் ஆஃப்டர் ஈவெண்ட்ஸ். ஓகே, எஃபெக்ட்ஸ் as a result of the world war. வேர்ல்டு வார் 1 வந்தது இல்லையா, அவருடைய ரிசல்ட் என்ன இருந்தது, எஃபெக்ட்ஸ் என்ன இருந்தது, கன்க்ளூஷன் என்ன இருந்தது. ஒரு ஆஃப்டர் மேத் வந்து இஸ் அன்பிளசன்ட் சுச்சுவேஷனை சொல்கிறாங்க, அதான் ஆஃப்டர் மேத். ஓகே, ஆஃப்டர் ஈவெண்ட்ஸ். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருமா. The race for to gain our self faith. நம்ம என்னென்ன நாலேஜ் இதில் அடைய போகிறோம்னா, என்னென்ன நம்ம கெயின் பண்ண போகிறோம்னா, the race for colonies. ஓகே, 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ஒரு சில கிளாஸஸ் பார்த்தோம், இம்பார்லிசம் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ the races for colonies leading to rivalry and clashes among the great powers of Europe. ஓகே, race for colonies. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது 1789. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1789 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்டட் இன் இங்கிலாந்து. ஸோ அந்த ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. காம்படிஷன் பிட்வீன் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவங்களுக்குள்ள காம்படிஷன் வந்துச்சு, கேபிட்டலிஸ்ட் ஆனாங்க. அப்போ மோர் அண்ட் மோர் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மோர் அண்ட் மோர் குட்ஸை ப்ரொடியூஸ் எல்லாமே கேபிட்டலிஸ்டாக இருந்தால், எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசராக இருந்தால் யார் வாங்குறது? ஸோ அப்போ அதை வாங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட் தேவைப்படுச்சு. அதான் மார்க்கெட், அவங்களுடைய குட்ஸை நிரப்புறதுக்கான ஒரு மார்க்கெட் தேவைப்பட்டுச்சு. அதை வாங்குகிற பர்சன்ஸ் பையர் தேவைப்பட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு வீக்கர் நேஷன், அப்போ அவங்க வீக்கர் நேஷன் இம்பீரியலிசம்னாலே வேர்ட் இம்பீரியலிசம் as a powerful nation dominate over the weaker nation. A powerful country dominate over the weaker country. ஓகே, வீக்கராக இருக்கிற கண்ட்ரியை வந்து அவங்க அதிகாரத்தில் கொண்டு வருது. அப்போ இஸ் இம்பீரியலிசம். காலனியலிசம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபுல் அவங்க அதை இம்பீரியலிசம் அங்கே வந்துட்டு அதை ஃபுல்லாக அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருது. ஓகே, ஸோ இதான் இம்பீரியலிசம். காலனிஸ். அப்போ காலனிஸ், அப்போ அதில் தான் உங்களுக்கு ரேஸ்னால் யார் நிறைய காலனிஸை கேப்சர் பண்ணுறதுன்னு யூரோப்பில் வந்த குழப்பந்தான் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டுக்கு வழிவகுக்குது. ஓகே, த ரேஸ் ஆஃப் காலனிஸ் லீடிங் டு ரிவால்ரி அண்ட் கிளாஷஸ். நிறைய அவங்களுக்குள்ள கிளாஷஸ் வர ஆரம்பிச்சது. The fights among the great powers of Europe. European continent. We have 7 continent இருக்கு இல்லையா, அதில் யூரோப் காண்டினென்ட்டில் தான் இது அதிகமாகுது. ஓகே, எமர்ஜென்ஸ் ஆஃப் ஜப்பான். ஓகே, ஜப்பான், அது ஜப்பான் இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் இந்த டூரிங் தட் பீரியட்லேயே ஜப்பான் எப்படி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் இன் ஏஷியாவில்
பெரிய கண்ட்ரின்னு சொல்கிற சைனாவை டெஃபீட் பண்ணிவிட்டு ஜப்பான் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆச்சுன்றது நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். எமர்ஜென்ஸ் ஆஃப் ஜப்பான் as the strongest and the most aggressivனா எது வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி டு ஃபோர்ஸ், ரெடி டு கேப்சர், அந்த ஒரு மென்டாலிட்டியோட அக்ரெசிவாக இருக்கிறது. ஓகே, பவர் இன் ஈஸ்ட் ஏஷியா, எங்கன்னா ஈஸ்ட் ஏஷியா ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷனாக ப்ரூவ் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் காலனிலிசம்ஸ் இம்பேக்ட் ஆன் ஆஃப்ரிக்கா. ஓகே, காலனிசம் அதனுடைய தாக்கம் ஆஃப்ரிக்காவில் எப்படி இருந்தது. அதுக்கப்புறம் காசஸ், த கோர்ஸ்னால் டூரிங் த டைம். ஓகே, அண்ட் ரிசல்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதான் அந்த லெசனு. அப்போ காசஸ் என்னென்ன காரணங்கள், ஒரு பெரிய வார். ஓகே, சிவிலியன் பாப்புலேஷன் நிறைய பாதிப்பட்டாங்க, ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக டெஸ்ட்ராய்ட் ஆச்சு, டிவேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த வார்க்கான காரணம் என்ன, காசஸ். கோசஸ் தட் மீன் டூரிங் தட் பீரியடில் என்னென்ன யார் யார் எதை கேப்சர் பண்ணாங்க, யார் யார் அஸ் அ என்டிட்டியாக இருந்தாங்க. ஓகே, அதை பார்க்க போகிறோம். அவருடைய ரிசல்ட் என்னன்றதையும் பார்க்க போகிறோம். அப்போ காசஸ்ஸு, கோர்ஸு அண்ட் ரிசல்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். நெக்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோடைய முடிஞ்சில், ஃபர்ஸ்ட் வாரோட எண்டில் போட்டாங்க. இட் லெட் டு த செகண்ட் வேர்ல்டு வார் ஆல்சோ. அந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சல் போட்டது தான் செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் காரணமாச்சு. ஹவு, எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கே காரணம் ஜெர்மனி தான். தட் மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் தட் மீன் ரஷ்யா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து கில்ட்டி பண்ணாங்க. யாரை? ஜெர்மனி. கில்ட்டி பண்ணதோட மட்டும் இல்லாமல் இந்த போருக்கான காரணமே நீ தான். அப்போ அந்த வாருடைய காம்பன்சேஷன், ஆல் திஸ் காம்பன்சேஷன் ஒன்லி தட் மீன் ஒன்லி பை யூன்னு சொல்லிட்டு யாரை சொன்னாங்கன்னா ஜெர்மனி. அப்போ அவங்களுக்கு போட்ட அந்த ட்ரீட்டி தட் மீன் அக்ரிமெண்ட் அஸ் அ பேக்ட், அதனுடைய நேம் என்ன நேம்னா வெர்சைல்ஸ். அதே போல் டெஃபிட்டட் ட்ரீட்டினாலே மோஸ்ட்லி இந்த விக்டரியஸ் நேஷன் டெஃபீட்டட் நேஷன் கூட போகிறத நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரீட்டின்னு போடணும். அவங்க அக்ரிமெண்ட் போட்டுருந்தா அந்த போருடைய முடிவுக்கு வருவாங்க. அப்போ ஜெர்மனி கிட்ட போட்டது என்னன்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். அதே போல் டெஃபீட்டட் நேஷன் கூட நிறைய போட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் செட் ஜெர்மனி, ட்ரீட்டி நோட் தட் பாயிண்ட்மா, ட்ரீட்டி ஆஃப் வெர்சல் வித் ஜெர்மனி. இது நம்ம டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ட்ரீட்டி ஆஃப் செட் ஜெர்மனி வித் ஆஸ்ட்ரியா, ஆஸ்ட்ரியா கூட ட்ரீட்டி ஆஃப் செட் ஜெர்மனி போட்டாங்க. ஓகே, ட்ரீட்டி ஆஃப் ட்ரைரனன் வித் ஹங்கேரி, ட்ரீட்டி ஆஃப் ட்ரைரனன் வித் ஹங்கேரி. ட்ரீட்டி ஆஃப் நுவிலி வித் பல்கேரியா. Treaty of Services with Turkey. Okay, note that. Treaty of Versailles with Germany. Treaty of South Germany with Austria. Treaty of Trianon with Bulgaria. Treaty of Treaty of Trianon with Hungary. Treaty of Neuilly with Bulgaria. And Treaty of Services with the Turkey. Okay, so இதெல்லாம் வந்து after the victorious, that means ரெண்டு பார்ப்போம் நம்ம லெசன்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ட்ரீட்டி ஆஃப் தட் மீன் ட்ரிபிள் அலையன்ஸ், ட்ரிபிள் என்டென்ட். ட்ரிபிள் அலையன்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், ட்ரிபிள் என்டென்ட்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த என்கேஜ் ஆவாங்க வேர்ல்டு வாரில். நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ விக்டோரியஸ் நேஷன் யாராவது விக்டோரியஸ்? ஜெர்மனி, பிரிட்டனு, ஃப்ரான்ஸ் அண்டு ரஷ்யா. ஓகே, டெஃபிட்டட் நேஷன் ஜெர்மனி சைடில் இருந்தோம். ஸோ ட்ரிபிள் அலையன்ஸ் வேறு என்னன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்டு இட்டாலி. ட்ரிபிள் என்டென்ட். ஓகே, பிரிட்டனு, ஃப்ரான்ஸ் அண்டு ரஷ்யா. அப்போ என்டென்ட் விக்டோரியஸ் ஆனாங்க, ட்ரிபிள் அலையன்ஸ் வந்து டெஃபீட்டட் ஆனாங்க. அப்போ அவங்க விக்டோரியஸ் நேஷன் டெஃபீட்டட் நேஷன் கூட போட்ட ட்ரீட்டி தான் நம்ம பார்த்தோம். இதில் பர்டிகுலர் நம்ம எது டீட்டெயிலாக பார்ப்போம்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இஸ் ப்ரொவிஷன்னா என்னென்ன அந்த ட்ரீட்டி போட்டு அவங்க என்னென்ன வந்து ஜெர்மனிக்கிட்ட ப்ரொவைட் பண்ண சொன்னாங்க. ஓகே, காம்பன்சேஷன் பண்ண சொல்லுவாங்க, ஆர்மி ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே, லெசன்ஸில் பார்ப்போம் டீட்டெயிலாக. இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம், சின்னதாக ஒரு நம்ம ப்ரீவியூ பார்த்துக்கலாம். தட் காம்பன்சேஷன் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆர்மி ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்தராக எந்த ஒரு கான்கியரும் தட் மீன் எந்த ஒரு அனெக்சேஷனும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய போட்டாங்க. ஓகே, ஸோ அதை டீட்டெயிலாக பார்ப்போம். காசஸ், கோர்ஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷன். வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஷ்யன் ரெவல்யூஷன் த ஃபஸ்ட்டு ஒரு வார் டைமாக வந்தது. தட் மீன் ரெவல்யூஷனாக வந்தது எதுனா ரஷ்யன் ரெவல்யூஷன். அதையும் பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் த ஃபவுண்டேஷன், ஃபங்க்ஷனிங் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். ஓகே, ஸோ இப்போ லீக் ஆஃப் நேஷன்
தட் மீன் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டு. வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் இது இயர் ஆஃப்டர் இது போல் ஒரு வேர்ல்டு வாரே வரக்கூடாது. ஓகே, வேர்ல்டு வார் வந்துட்டு மக்களையும் நிறையா அழிஞ்சிட்டாங்க, மக்களுடைய வெல்ஃபேரும் தட் மீன் எல்லாவுடைய தட் மீன் நேஷன்ஸுடைய வெல்த் எல்லாமே டெஸ்ட்ராய்ட் ஆகிடுச்சு. இயர் ஆஃப்டர் இது போல் ஒரு வேர்ல்டு வார் வரக்கூடாதுன்னு ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஃபர்தராக ஒரு வார் வராமல் இருக்கணும்னா ஒரு ஃபார்மலான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு ஃபீல் பண்ணி வுட்ரோ வில்சன் அமெரிக்காவுடைய தலைமையில் ஒரு லீக் ஆஃப் நேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அது எப்படி ஃபவுண்டேஷன் ஆச்சு, எப்படி ஃபங்க்ஷனிங் ஆச்சு, அது ஃபெயிலியராக எப்படி ஆச்சுன்றது நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம லெசனுக்குள்ளார போகலாம். 1914 is a turning point in the world history. That is the first world war start பண்ண இயர். ஓகே, அப்போ first world war 1914 to 1918. 1914 to 1918. Okay, turning point in the world history. The political and the social processes that began in 1789 culminated mean that peak level. The causes of complaint with the peak. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகினே வந்து ஒரு பீக் லெவலில் வெடிக்கிறது தான் என்னதுன்னா culminated in the first world war that broke out in that year and it decisively shaped the course of the 20th century. 17 ஆல்ரெடி நம்ம அக்வயர் நாலேஜ்லேயே பார்த்தோம் இல்லையா, 7, 8, 9 அப்போ நடந்த அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் அதுதான் வந்து பின்னாடி ஒரு பெரிய வார் வந்து ஒரு 20th செஞ்சுரியே 1914 ஆரம்பிச்சது அப்படியே 1918 வரைக்கும் இருந்தது. அகெயின் ஒன் கேப், அப்படியே செகண்ட் வேர்ல்டு வார் 1939 ஸ்டார்ட் பண்ணி 1945 ஒரு 20th செஞ்சுரி லாங் 20th செஞ்சுரி ஆகிற அளவுக்கு மாற்றுறதுக்கு எது காரணமாக இருந்ததுன்னா இந்த 1789 தான் ஸ்டார்ட் பண்ண அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது. த சோவிங் த சீட்ஸ். ஓகே, அண்ட் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வார். இது என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வார் that draw on the economic resources of the entire world and also affected large sections of the civilian population. நிறைய பொதுமக்களையும் பாதிச்சது. அதில் ட்ரிபிள் என்டென்ட் ட்ரிபிள் அலையன்ஸு இருந்த கண்ட்ரி மட்டும் பாதிக்கப்படலை, அதில் இல்லாத அப்பாவி மக்களும் நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய கண்ட்ரி அதில் பாதிக்கப்பட்டது. ஓகே, the political map of the world was redrawn. நிறைய பொலிட்டிக்கல் மேப்பே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்தது. The three major empires shattered, destroyed by the end of the war. ஓகே, இந்த எண்டில், இந்த வாருடைய எண்டில் ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருந்த 3 நேஷன் வந்து டிவாஸ்ட் ஆச்சு. ஓகே, அது எதுன்னு பார்த்தா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் ஒட்டமன்ஸ்னா துர்க்கி. ஓகே, த பிக்கெஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் ஆஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் எந்த ரெவல்யூஷன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ரஷ்யன் ரெவல்யூஷன். அது இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இட் வாஸ் அ யூனிக் ஈவென்ட். ரஷ்யன் ரெவல்யூஷன் வாஸ் அ யூனிக் ஈவென்ட் as well as the first revolution of its a kind of the world history. ஒரு ஃபஸ்ட்டான ஒரு ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. For the first time the countries tried to bring about the world peace through the League of Nations. ஓகே, நம்ம சொன்னோம் இல்லையா, லீக் ஆஃப் நேஷனையும் பார்ப்போம். அதாவது அக்வயர் நாலேஜில் பார்த்து தான் அப்படியே வந்து இன்ட்ரடக்ஷன்லேயும் வருது. இந்த லெசனில் ஃபார் ரஷ்யன் ரெவல்யூஷனையும் பார்ப்போம். லீக் ஆஃப் நேஷன் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அது காரணம், காசஸ்ஸு, அதை கோர்ஸ், தட் மீன் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, ஏன் வந்து அது ஃபெயிலியர் ஆச்சுன்றதையும் பார்ப்போம். ஓகே, தட் கண்ட்ரிஸ் ட்ரை டு பிரிங் அபவுட் த வேர்ல்டு பீஸ். எதுக்காக அது ஏற்படுத்தினாங்க, இனிமேல் ஒரு வார் மென்டாலிட்டி எந்த ஒரு கண்ட்ரிக்கும் வரவே கூடாது, எல்லாம் ஃபீஸபிளாக இருக்கணும்ன்றதுக்காகவும் எது மூலிமா அதை கொண்டு வரணும்னு நினச்சாங்க, த்ரூ த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே, நாடுகளின் ஒன்றியம் சொல்கிறாங்க. In this lesson we discuss circumstances. What are the situations leading to the outbreak of the world war, first world war, and is a repercussion as a effects, outcomes. Repercussion meaning outcomes. Okay, including the Russian Revolution and the formation of an international peace organization, namely League of Nations. அப்போ நம்ம இதை டீட்டெயிலாக நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். ஸ்கிராம்பிள் ஃபார் காலனி. ஸ்கிராம்பிள் தட் மீன் காம்படிஷன், போட்டி. எதுக்காக காலனிஸ். ஓகே, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் த மார்க்கெட். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி எதுக்காக தான் அடம்பிடிச்சு போயிருக்கிறாங்க, மார்க்கெட். கேபிட்டலிஸ்ட்னாலே அவங்க முதலாளிங்க, உற்பத்தி பண்ணுறவங்க. அவங்க எதை நோக்கி போவாங்க, மார்க்கெட். மறுபடியும் அகெயின் மார்க்கெட்டு போயிடுச்சு, குட்ஸ் மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ண அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ரா மெட்டீரியல்.
அப்போ இதுக்காக தான் அவங்க ரேஸபிளாக இருந்தாங்க. ஓகே, த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி ரேஸ் ஃபார் த மார்க்கெட். த எய்ம் ஆஃப் த கேபிட்டலிஸ்ட் இண்டஸ்ட்ரி வாஸ் டு ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர். கேபிட்டலிஸ்ட் மெயின் மோட்டிவ் மோர் அண்ட் மோர் கூட்ஸ் வந்து சீப்பராக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, த எய்ம் ஆஃப் த கேபிட்டலிஸ்ட் இண்டஸ்ட்ரி வாஸ் டு ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர். த சர்ப்ளஸ் வெல்த் thus produced was used to build more factories, railways, steamships and other such undertakings. Okay, further வர அதன் மூலமா வர earnings நிறைய goods வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது மூலமா வர earnings பில்டப் பண்ணுறாங்க. ரயில்வேஸ், ஸ்டீம்ஷிப்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு அவங்களுக்கு ஃபர்தராக ஈஸியாக மார்க்கெட்டுக்காகவும் ரா மெட்டீரியலை அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்காகவும் ஈஸியான ஃபர்தராக இருக்கிற அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மோர் ஃபேக்ட்ரியை உருவாக்குறாங்க, ரயில்வேஸ் பண்ணுறாங்க, ஸ்டீம்ஷிப்ஸு அண்ட் சர்ச் அதர் அண்டர்டேக்கிங். அது மட்டும் இல்லை, ரெவல்யூஷன் இன் த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் தட் மீன் கான்டாக்ட் இருக்கணும். ஒரு பிளேஸுக்கும் இன்னொரு பிளேஸுக்கும் கம்யூனிகேஷன் இருக்கணும். அங்கே ரா மெட்டீரியல் சப்ளை பண்ண முடியுமா, மார்க்கெட் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட டிமாண்ட் எப்படி இருக்குன்றதை அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுறது. கம்யூனிகேஷன்லேயும் அவங்க பெரிய புரட்சி ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ கூட்ஸ் எடுத்துன்னு போகிறதுக்காகவும் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்காகவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இந்த லேட்டர் ஹாஃப் ஆஃப் 19th century ஃபெசிலிட்டேட் ஈஸியாக வழி வகுக்குது. எதுனா த ப்ராசஸ் ஆஃப் யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷன் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் அதர் பிளேசஸ். ஆஃப்ரிக்காவிலும் ஏஷியாவிலும், ஏஷியன் காண்டினென்ட்லேயும் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லேயும் அவங்க மார்க்கெட்ஸை ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ரெவல்யூஷன் எதுலன்னா பர்டிகுலர்லி கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அவங்க காட்டின அந்த ரெவல்யூஷன் தான் இதுக்கு காரணமாக இருந்தது. கம்யூனிகேஷன் ஈஸியாக பண்ணுது, மேக் ஈஸியர் ஆகுது. கூட்ஸை ஸ்மூத்தனாக எடுத்துன்னு போகிறதுக்கு எது யூஸ் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் அவங்களுடைய யூரோப்பியன் காண்டினென்ட் கண்ட்ரீஸ் தட் மீன் யூரோப்பியன்ஸ் ஈஸியாக வந்து மார்க்கெட்டை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வழிவகுக்குது. ஓகே, ஸ்ட்ரைக்கிங்னா நோட்டிசபிள். ஓகே, ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபியூச்சராக இருக்குது. ஓகே, நோட்டபிள் ஆர் நோட்டிசபிள் ஃபியூச்சர் இன் த 19th century was that Europe emerged as a dominant power. Okay, a striking feature of the 19th century was that Europe emerged as a dominant power while Asia and Africa was colonized. Okay, நிறைய கண்ட்ரிஸ் இருந்தாலும் அதில் யார் வந்து டாமினன்ட் பொசிஷனில் வராங்கன்னா யூரோப் வராங்க. பர்டிகுலராக எங்கெங்க அவங்க காலனியாக ஆகிறாங்கன்னா ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. அண்டு எக்ஸ்ப்ளாய்டட், அவங்கள காலனைஸ் பண்ணிட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்துட்டு அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் மீன் அவங்கள அபகரிக்கிறது. ஓகே, அநியாயமான என்ன சொல்கிறது, ஸோ காலனைஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டட். காலனைஸ்னா டு கண்ட்ரோல் த பீப்புள். ஓகே, கண்ட்ரோல் த பர்டிகுலர் பிளேஸ் கண்ட்ரோல் பண்ண வராங்க. அதை எக்ஸ்ப்ளாய்ட்னா அன்ஃபேராக ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த மக்களை ஃபேர்லி ட்ரீட்டட் கிடையாது, அன்ஃபேர்லி. வித்தின் த யூரோப் இங்கிலாந்து ஹெல்ட் தட் preeminent means a superior position. Okay, preeminent position as a world leader of the capitalism. What that word ma? Within the Europe, England as a leader of the world. Okay, leader of the capitalist leader ஆயிடுச்சு. Okay, England held the preeminent means superior to other. Okay, superior position as the world leader of the capitalism. Capitalism அவங்க தான் லீடர் ஆயிட்டாங்க. And ever growing demand for market and raw material made the capitalist power a race around the world for expanding the empire for exploitation. அப்ப ever growing demand அவங்க as a position that means preeminent positionல வந்துட்டாங்க, superior-ஆவும் இருக்கிறாங்க, கேபிட்டலிஸ்ட்ல அவங்க லீடராகவும் இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு எது அதிகமாக தேவைப்படுதுன்னா ரா மெட்டீரியல் அண்ட் ஆல்சோ மார்க்கெட். ஸோ அதுக்காக தான் அவங்க இந்த ரேஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ரேஸ் மீன் அந்த கேப்சரிங் மைண்ட், த ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ், அதான் வந்து ரேஸ். ஓகே, ஸோ தட் என்ன பண்ணுறாங்கன்னா த எக்ஸ்பாண்டிங் த எம்பையர் ஃபார் த எக்ஸ்ப்ளாய்டேஷன், நேர்மையான முறையில் இல்லை அன்ஃபேர்லியாக அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பர்மா monopoly capitalism. After 1870 the alliance of industry and finance ஒண்ணா சேர்றாங்க, அலைன்ஸ் ஆகுறாங்க. யாராருன்னா இண்டஸ்ட்ரியும் ஃபினான்ஸும். ஓகே, seeking profit in the market for goods and capital. ஓகே, finance
ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஃபினான்ஸ் வந்து ஃபினான்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. அவங்க இண்டஸ்ட்ரி வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வர லாபத்தில் அவங்களுக்கு ஃபினான்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மார்க்கெட்டில் ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அலைன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபினான்ஸ் seeking profit in market for goods and service, goods and capital, which was an essential characteristics of imperialism. ஸோ இப்போ அவங்க ஒரு கூட்டணியை செயல்படும் போது அவங்க ரொம்ப இம்பர்லிஸ்டிக் பவரோட இருக்கிறாங்க. பிகம் த எவிடென்ட் இன் த லேட்டர் ஆஃப் த 19th century. இது எப்போ அதிகமாக இருந்ததுன்னா 19th century. த ஓல்ட் ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் கொலாப்ஸ். ஸோ இப்போ இவங்க அலைன்சஸ் போடும்போது ட்ரீட்டியாக ஒரு குரூப்பாக பண்ணும்போது அப்போ அந்த ஆல்ரெடி இருந்த அந்த ஃப்ரீ ட்ரேடுன்ற ஒரு வேர்டு வந்து அங்கே கொலாப்ஸ் ஆகுது. ஃப்ரீ ட்ரேட்னா யார் வேணால் எங்கே வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம், என்ன குட்ஸ் வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எங்கே வேணால் மார்க்கெட்டை வச்சுக்கலாம். ஓகே, எந்த ஒரு நோ மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்போ ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணாங்களே அது அங்கே என்ன ஆகுது, கொலாப்ஸ் ஆகுது. அப்போ அங்கே கொலாப்ஸ் ஆகும்போது அங்கே கிளாஷ் ஆகுது. ஓகே, ஸோ த ஓல்ட் ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் கொலாப்ஸ் தேர் வேர் அ ட்ரஸ்ட் இன் த USA. அப்போ இதை வந்து கொலாப்ஸ் பண்ணது எதுனா ட்ரஸ்ட்னு ஒரு அசோசியேஷன் வந்து USA ஆரம்பிக்குது, அண்ட் கார்டல்னு ஒரு அசோசியேஷன் வந்து ஜெர்மனி ஆரம்பிக்குது. இதில் ட்ரஸ்ட் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸராக இருந்தது. ஓகே, சொல்கிறாங்க பாரு, a trust is an industrial organization engaged in the production or distribution of any commodity. அது ட்ரஸ்ட்டு அவங்க குரூப்பாக சேர்ந்து செயல்படுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கமாடிட்டி. அதை வந்து அவங்க தான் அந்த மார்க்கெட் மெக்கானிசம், தட் மீன் ப்ரைஸ் மெக்கானிசம் தான் அவங்க தான் ஃபிக்ஸபிளாக இருக்கும். அதை வந்து ஒபே பண்ணுற மற்றவங்களாம் அதை ஒபே பண்ணுன்ற ஒரு கண்டிஷனோட அது செயல்படும். த ட்ரஸ்ட் வுட் பொசஸஸ் த adequate control over the supply and the price of that commodity. It's a own advantage. அதனுடைய ஓன் அட்வான்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க சப்ளையும் ப்ரைஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் அதான் அந்த வேர்ல்டு ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட்னா ஆச்சு, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதுதான் எதுக்கு வழி வகுத்துது. அப்போ அந்த ட்ரஸ்ட்டு இவங்க சொல்கிறதா கேட்குறாங்களே, அப்போ அவங்க தான் வந்து மோனோபொலி கேபிட்டலிசம். ஓகே, imperialism and its essential characteristics. Okay, imperialism உடைய essential characteristics தான் போகிறோம். Capitalism inevitably means unavoidably. Okay, unavoidable. Capitalism inevitably led to the imperialism. Capitalism இதுக்கு அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு எதை விட்டு வச்சுதுன்னா எதுக்கு வழி வகுத்துது, இட்ஸ் லெட் டு த இம்பீரியலிசம். ஓகே, கேபிட்டலிசம் ஆரம்பித்தாங்க. கேபிட்டலிசம் பண்ணோம்னா அவங்க இண்டஸ்ட்ரி லெவலில் பெரிய அளவில் ஆகணும்னு நினச்சாங்க. பெரிய இண்டஸ்ட்ரியில் நாம் தான் வந்து அஸ் அ கேபிட்டலிஸ்டில் லீடராக இருக்கணும்னு அவங்க அந்த மோட்டிவ் தான். அவங்க நிறைய மார்க்கெட் தேவைப்பட்டுச்சு. அப்போ மார்க்கெட்டுக்கும் தேவைப்பட்டுச்சு அந்த ரா மெட்டீரியல். அப்போ ரா மெட்டீரியல் ஈஸியாக கிடைக்கணும்னா ஒரு வீக்கர் நேஷன் அவங்க தேவைப்பட்டுச்சு. அப்போ வீக்கர் நேஷன் தேவைப்படும் போது அப்போ அவங்க டாமினேட் பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த டாமினேஷனை தான் வி கால் இம்பீரியலிசம். அப்போ கேபிட்டலிசம் அன்அவாய்டபுளாக எதுக்கு வழி வகுத்ததுன்னா இம்பீரியலிசம். ஓகே, அக்கார்டிங் டு லெனின் இம்பீரியலிசம் இஸ் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். நோட் தட் வேர்டுமா, 1 மார்க்ஸில் கேட்பாங்க. லெனின் ரஷ்யாவுடைய லீடர் லெனின். இம்பீரியலிசம் இஸ் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். கேபிட்டலிஸ்டோட உச்சக்கட்டம் தான் இம்பீரியலிசம்னு யார் சொல்கிறாருன்னா லெனின் சொல்கிறாரு. Besides being a market for surplus goods, surplus goodsக்கு மார்க்கெட்டை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணலை, மார்க்கெட் மட்டும் தேவைப்படல. The colonies served as another purpose raw material. ரா மெட்டீரியலுக்காகவும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. Imperialism was not just about the colonies, it became a total system, the logic of which was as a total militarization and a total war. ஓகே, அந்த இம்பீரியலிசம் சாதாரணமாக ஆரம்பித்த அந்த இம்பீரியலிசம் எதில் கொண்டு வந்து முடிஞ்சதுன்னா டோட்டல் மிலிட்டரைசேஷன். இட் லெட் டு த வேர்ல்டு வார். ஸோ அதுதான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, டுடே கிளாஸில் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்குறோம். கேபிட்டலிசம் தட் மீன்ஸ் ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ் பார்த்தோம். கேபிட்டலிசம் பார்த்தோம். கேபிட்டலிசம் எப்படி வந்து இம்பீரியலிசத்துக்கு வழிவகுக்குதுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ இது ஒரு இன்ட்ரோ தான். ஃபர்தராக தான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் we will detailed discuss about that means rivalry of great powers. rivalry அவங்களுக்குள்ள என்னென்ன காம்படிஷன் இருந்தது, what the causes of first world war, again that means what the causes and the cause and the result of the first world war பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னி பார்த்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள், லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள், 1 மார்க்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஓகே,
சேஃபாகவும் இருங்க, ஜாலியாகவும் இருங்க, படிக்கவும் செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.